Hi guys, welcome. A few inches later. Guys, welcome to. A few moments later. Hi guys, welcome to Sunati. Hey. Many hours later. Hi guys, welcome to Sudanati. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா அதே வேலூர் பஸ் ஸ்டாண்ட் டே 2. பைபிள் இப்பதான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கான். டா வாயில கட்ட பார்த்தாதா அடிச்சு தான் கேட்கணுமா? இப்போ நான் அடிக்கிறேன்டா. தரவனிதி நீ தான் வந்தா. சோ இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா வந்து புலிகுண்டு மலை போலாம் பிளான் பண்ணோம். சோ காலையில ஒரு 4 மணிக்கு கிளம்ப பிளான் பண்ணோம். டைம் 7 ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் கார் ஒரே ஆளு 6 மணிக்கு இல்ல 5 மணிக்கு கிளம்ப வேண்டியது. எஸ் சார் 5 மணிக்கு தான் ஏன்ச்சா? இல்ல நான் இல்ல மிஸ் நிரஞ்சன் தான் இல்ல லேட் ஆயிடுச்சு. குத்து நல்லா காது குத்து. சோ வந்து அதெல்லாம் வந்து எல்லாரும் பிக்கப் பண்ணிட்டு நிரஞ்சன் தான் கேமராமேன் நரேன் இருக்கான். மற்ற கேமரா எடுப்போம். இப்போதைக்கு கேமராமேன் நிரஞ்சன். ஸோ நானு அப்போ நிரஞ்சனோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வராங்க. ஸோ அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளியர் பண்ணிட்டு மலை ஏற போறோம்ல அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம்னு சொல்லி நாங்கெல்லாம் கிளம்பி புலிகுண்டு மலைக்கு போய் மலை மேல ஏறி சிவனை போய் பார்க்க போறோம். நான் இல்ல மற்றவங்க சிவனை பார்ப்பாங்க. நான் போயிட்டு தியானம் பண்ண போறேன். மலை எதுக்கு பேர் இருந்துச்சு? அது வந்து 2 விதம் இருக்கு. ஒரு டார்க் ஹியூமர் இருக்கு, குட் ஹியூமர் இருக்கு. நான் குட் ஹியூமர் சொல்றேன். புலிகுண்டு மலை மேல சிவன் போயிட்டு தியானம் பண்ணாரு. அதனால வந்து புலிகுண்டு மலைன்னு பேர் இருந்துச்சு. இது நான் உருவாக்கின கதை. உண்மையான கதை என்ன இப்போ? எனக்கு தெரியாது. நீ தான போறன்னு இப்போ. சிரிக்கிறானி. நான் வேற மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணேன். இந்த பரதேசி நாய் வந்து இங்க கூப்பிட்டா இங்க பார்த்தா பக்கத்துல நியர் பை இப்படிதான் இருக்கு. சோ வந்து இங்க இருந்து கிளம்பி புலிகுண்டு மலைக்கு போறதா பிளான். அப்புறம் நாங்க வந்து ஃபால்ஸ் போலாம் நிறைய பிளான் பண்ணிருக்கோம். பட் ஆனா இப்போ கிளைமேட் எப்படின்னு தெரியல. இப்போ கிளைமேட் புலிகுண்டு மலை செம்மையா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ அங்க போயிட்டு தான் வந்து மத்தல தெரியும் அப்படின்னு அதுமே கிளியர் பண்ணிடுவாங்க. நாங்க ரெஸ்ட் ரூம் கிடையாது, அங்க ஓப்பனா தான் போகணும். இயற்கையா போயிட்டு போகலாம். வாட் ஸ்டார்ட் மியூசிக். அஞ்சு பேர் இருக்கும். ஆளுக்கு ஒன்று வச்சா கூட ரெஸ்ட் வேணும்ல. அப்படியே சரி ப்ரோ வாங்கிக்கோங்க. ஏய் மத்தியானம் வரும். வாங்கிக்கோடா தப்பு இல்லடா வாங்கிக்கோடா. தனி பாட்டில் ஜூஸ் என்ன வேணும்? நீ ஏதோ சம்பவம் பண்ண போற அது மட்டும் நிச்சயம் மலையாற போறதுல மலையில இருந்து உருண்டு இன்னைக்கு தண்ணி பாட்டில் வாங்க ஃபில் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். சார் ஐயோ அது சொல்ல கூடாதோ. அது எப்படி எடுத்துட்டு வரேன் போ. நம்ம இப்போ வந்து ஐயோ புலிகுண்டு மலைக்கு போறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் எல்லாமே. எனக்கு இன்னமும் வேற ஏதோ மாதிரி தெரியாது. நானும் யோசிச்சேன் அது ஃபர்ஸ்ட். பாய்ஸ் சொன்னே கிளம்பிடுதான். ஸோ we are going to travel now. அண்ட் வந்து நாங்கள் வந்து கார் புக் பண்ணியிருக்கோம். அது வந்து மிஸ்டர் நிரஞ்சனோட ஃப்ரெண்டு தான். அவர் தான் வந்து டிராவல்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ. எஸ் ஜோதிஷ் வந்து நிரஞ்சனா அக்கா பையன். ஆக்சுவலா சொல்ல போனா நிரஞ்சன் வந்து மாமா அப்படிதான் சொல்லணும். அப்ப மாமா தானே உனக்கு? மாமா. சோ வந்து இவர் வந்து அஜய். சுதன் ஃபீல் பண்ணான்டா. நீ என்ன மட்டும் மாமான்னு கூப்பிடுறியா? விடுங்க மாமா. இல்ல அண்ணானே கூப்பிட்டுக்கோ, அவனே மாமான்னு கூப்பிட்டுக்கோ. ஆடே பிளான் பண்ணா நீங்க வந்துருக்கோங்க. என்ன பிளான்? என்ன பிளான் பண்ணீங்க? நான் வந்து வேற ட்ரிப் பிளான் பண்ணதுடா. அவங்க பிளான் பண்ணி சொல்லுங்க பாரு. பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டி வந்து நிக்க வச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஏலகிரி பஸ் எங்க இருக்கும், பெங்களூர் பஸ் எங்க இருக்கும், வேற பஸ் கேட்டா ஆந்திரா வயநாடு போற பஸ் எங்க இருக்குமா? நான் பஸ்ல போனதுடா அவங்கள மாதிரி. ஆமா நீங்க ஃளைட்ல மட்டும் தான போவீங்க. உடனே வந்து ஃளைட்னு இப்போ நீ மூஞ்ச கடை மாட்டிக்க. பாங் ஒரஸ்டா நீ என்ன சொல்லணும்? உன் கதை சொல்லு. உன்னோட லவ் ஸ்டோரி. தூங்குறது ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. ப்ரோ அது வந்து நைட்டு தூங்கணும். நைட்டு தான் நீ காலையில விடிய காத்தால நீ தூங்கவே போற. நீ காலையில 5 மணிக்கு நான் ஏஞ்சேன்னா நீ அப்பதான் தூங்க போற. அது வந்து அப்படி கிடையாது. தூக்கம் வந்து தூங்கிடும். பவர் இஸ் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். தூக்கம் வந்தா நீ தூங்க மாட்டீங்க. போயிட்டு டீ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். அப்புறம் என்ன நேத்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி என்ன எழுப்பினீரே. 9 கிலோமீட்டர் தான் இங்க இருந்து. அப்படியா? சரி அப்ப முடியல. அதுக்குள்ள பிரேக் வாங்க. இல்ல அப்பதான் டிஃபன் சாப்பிட்டு காஃபி தோணுச்சு. அதனால 2 கிலோமீட்டர் பிரேக் போட்டுருவோம். இங்க பக்கத்துல ஒரு பிட்ஸ் பெரிய போய் பார்த்து வரலாம்.
அதுக்காக போட்டது. ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆகி இங்கேருந்து ஒரு சின்ன வார்ம் அப் பண்ணிட்டு இதுல கிளம்புவோம். பிகாஸ் ஒரு பைக் இருக்கு, ஒரு கார் இருக்கு, மாற்றி வந்து ஓட்டி சுத்த போகிறோம் உட்காந்து. வெல்கம் டு பெக் மார்க்கெட். ஸோ இப்போ வந்து 1 by 1 இந்த எல்லாரும் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. நான் இது விளாட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நோ பிரேக். இப்போ வந்து வண்டி இங்கே நிற்காது. சாப்பிட்டாச்சு, காஃபி சாப்பிட்டாச்சு, ரீல்ஸு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து குடியாட்டம் சொல்கிறேன், புளிக்குண்டு மேலே அங்கே போகிறோம். எப்படியும் 2 hours ட்ராவல் ஆகும். இதுக்கப்புறம் என்ன தூங்க போகிறோம் காரில். அங்கே போயிட்டு நம்ம மீட் பண்ணுவோம். அதான் பிரேக்லாம் கிடையாது, டேரெக்டாக புளிக்குண்டு மலைக்கு தான் போகிறோம். அந்த பக்கம் வெளியே இல்லடா, எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. வாஷ்ரூம் முடிஞ்சிச்சு. எங்க பாரு பிரேக்லாம் கிடையாது, டேட்டா புளிக்குண்டு மலை தான். இப்படிதான் சொல்லுவாங்க. முன்னு போவாங்க, கார் ஏறி பட்டு தூங்கிடுவாங்க எல்லாரும். நான் தான் வந்து கம்பெனி தரணும் டிரைவருக்கு. அப்படியே கேட்டுக்கோங்க, யாரு தூங்க போறான்னு எனக்கு தெரிஞ்சு தூங்குவான். உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா பைக் ஒன்று காருன்னு. பைக்ல வந்து அவங்க போறாங்க, நாங்களாம் கார்ல போறோம். ஜாலியா பைக்ல போறீங்க, ரிட்டர்ன் ஆகும் வரேன் பைக்ல. ஸோ நாங்கள் கார்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் போய்க்கலாம். மழை ஏறணும்ல, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் போயிட்டு. ஓகே லெட்ஸ் மூவ் गाइस. பாய். நம்ம எப்போ போறோம்? அவங்களே போயிட்டாங்க. நம்ம சாப்பிட்டு சாயங்காலமா போலாமா? ஓகே உனக்கு அவன் மாட்டேன். சங்கீத ஸ்வரங்கள் தூங்கல, பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். பாட்டை மீட் போடு, காப்பி ரைட்ஸ். இதுல வேற சொல்றான், வந்ததுல இருந்து வந்து நான் வந்து பிளான மாத்தி கூட்டணும்ட்டானா. இவரு வந்ததுல இருந்து தூங்கினே இருக்கிறாரு. தூங்குறத பிளானு. டேய் 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 போடா. இது ஏலகிரி பையனா, சன்ரைஸ் பாத்துக்கலாம். கீச்சிருப்பேன். ஏலகிரியில போனோம்னு முதல்ல நீ உட்காந்து தூங்கி தான் இருப்பாங்க. போயிட்டு எவ்வளவு இருக்கு, போடுங்கடா டென்ட் போடுங்கடா தூங்கலாம்டான்னு. ஆமா, இயற்கை ரசிக்கணும்டா. உட்காந்து படுத்துட்டு மேல பாக்கலாம். இயற்கை ரசிக்கணும்டா, அதுக்கு நீ முழிச்சுட்டு இருக்கணும்டா, தூங்க கூடாதுடா. நம்ம இமேஜினேஷன்லயே ரசிக்கலாம் உட்காந்து. தெரிய மாட்டேங்குது அதெல்லாம். அப்படி சென்னையில அந்த இமேஜினேஷன் இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்தா காண்டா இருக்கு, வீட்டுக்குள்ளே காண்டா இருக்கு. எப்பயும் பண்ணுவேன் இமேஜினேஷன்லயே, அதே மாதிரி. டேய் டேய் அவ்வளோதான், வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு. இன்னும் தெரியுதா புளிக்குண்டு மலை? கேமரா தெரியாது, அதான் தெரியும், அங்கதான் இருக்கலாம். புளிக்குண்டு மலை தானே சொன்னேன். புளிக்குண்டு மலை அதான் சொன்னேன். பள்ளி மலைன்னு சொன்னீங்க. இல்ல புளிக்குண்டு சொன்னேன். அது கொஞ்சம் நெட்டை கேர் ஆயிடுச்சு. அங்க தெரியுது பத்தியா, தெரியுதா? அதுதான் புளிக்குண்டு மலை. அங்கதான் போறோம் நம்ம போயிட்டு. ஸோ இப்போ எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அங்க போயிட்டு இது விட்டா நோ பிரேக். அங்க போயிட்டு ஃபுல்லா மேலே ஏறி சிவனை போய் தியானம் பண்ணிட்டு கும்பிட்டு வர போறோம். அதான் போக வேண்டியதான் புளிக்குண்டுக்கு. பாக்குறீங்க போல. சிவனேன் வீட்லயே இருந்திருப்பேன்டா. பார்த்தாச்சுல, போலாமா? ஹாஃப் அன் ஹவர்லாம் சொன்னீங்க. யார் சொன்ன ஹாஃப் அன் ஹவர்லான்னு? நீ தான் சொன்ன ஹாஃப் அன் ஹவர்ல ஏறலான்னு. இவன் தான் சொன்னான் ஹாஃப் அன் ஹவர்ல ஏறலான்னு. யாரும் சொல்ல. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் ஏறிடலாம். ஹாஃப் அன் ஹவர்ல ஏறிட்டு ஹாஃப் அன் ஹவர்ல கீழே இறங்கிடலாம். வா போவோம், என்ன பண்றது. ஆல் தி பெஸ்ட். At last we arrived to புலிகுண்டு மலை. வழுக்குதுடா, ரொம்ப ரணகலமா இருக்குடா சுத்தன். ஸோ இதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். டைம் 10 ஆச்சு. ஆளுக்கு வாட்டர் எடுத்து போறோம். இப்போ நடக்க ஆரம்பிச்சு ஒரு 1/2 hour to 40 minutes நடந்துருவோம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்க மேட்ரு, எவ்வளோ நடக்கிற மேட்ரு இல்லை. லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரெடி 10 மணி ப்ரோ. போ ப்ரோ, 5 மணிக்கு ஏறலான்ட்டு 3 மணி நேரம் லேட்டு ஓடுறாங்க. நான் வேணும் சீக்கிரம் மீள, நீங்க தான் வரணும். பொறுமையா இருங்க பின்னாடி. எல்லாம் ப்ளூபர்ஸ்க்கு ரெடியா இருக்கு. நீ சொல்றது எல்லாமே மாட்டோம், பாத்துக்கோ. சொல்லிட்டேன். எங்க என்ட்ரி இருக்கு? இதான் ப்ரோ என்ட்ரியே. உனக்கு என்ன கேட் போட்டு அங்க எப்படி ஏறினாங்க? பாக்கி பயமா இருக்குடா. முதல்ல எழுதிக்கிறேன். வாங்க வாங்க பாய்ஸ் போலாம்.
அவன் பாடுற தடி நோக்கி வச்சிருக்கான். பிரேக் போயிட்டே இருக்கீங்க எல்லாரும். 10 நிமிஷம் பிரேக்கு. ஒரு 10 நிமிஷம் ஏறிக்கோங்க, 5 நிமிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணாதான் ஏற முடியும். ஐ எம் a trekking person. ஐயோ சாமி. வரையா இல்லையாடா? ஆன் தி வே வந்துட்டே இருக்கேன். அதான் வந்து ட்ரெக்கிங் தான் பேர். இவன் ஷார்ட்டுக்காக இறங்கி இருக்கான். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு மீன்ஸ் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக்கு தான். பிள்ளையார், சாய்பாபா, பெருமாள், சரஸ்வதி, அது லட்சுமியா நாங்கள் இருக்காரு. ஒரு 50% முடிச்சுப்போமா? இல்லையா? ஐயோ இவ்வளோ வந்துருக்கோமா? நான் பாரு ஆற்றுல போவோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. இன்ஜின் சூப்பர் பறந்து சூப்பர். வந்தது 10% தான். அதுக்கு எங்க நாக்கு தள்ளு ஆடுது. நம்ம கார் அங்கே ஒரு தூரத்தில் இருக்கு. எங்கே தூரமாக தெரியுது. ஆனால் சம்பவம் இங்கே தான் வந்துருக்கோம் நாங்கள். போவோம். நீ மேலே போயிட்டு சிவனை பார்த்துட்டு ஆய் சொல்லிட்டு தான் போகிறேன். இதில் எதுவும் வச்சிருக்காங்க தெரியுமா? நாங்கள் வீடு கட்டி முடிக்கணும், அதுக்காக கட்டினது. இதுதான் கல். நல்லா காத்துடுது. எடுத்து குட்டி தூக்க போட்டு போகலாமா? இப்போ வெளிச்சமா இருந்துச்சு. கொஞ்ச நேரமா போக இருட்டாக போகுது நினைக்கிறேன். என்னதான் வெயில் இருந்தாலும் உள்ள போக போக வெளிச்சம் வராது. போக வேண்டியதான். வாங்க குத்து போக வேண்டியதான். காய்ஸ் பார்த்தீங்களா, போக போய் இருட்டாகுது. அதே டைம்ல ஸ்லோப் அப்படியே ஏறுது. சத்தம் கேக்குதா? ஃபுல்லா அவல் சத்தம். ஃபோன் நல்லா வெளிச்சு தெரியுது. கேமரா எடுத்துனோம்னா சுத்தம். இது பார்க்க கொடைக்கானல்ல சுபாஷே அப்படின்னு ஃபீல் ஆகல? கைஸ் எப்படி இருக்கு? அவங்க என்ன ஒரே பபல்ஸ் ஸ்மெல்லு. என்னடா அரிகர் போட்டு இங்க பாருடா எப்படி இருக்கு. பிடிக்கிறது கூட வழி இல்லடா. இந்த மயத்துக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க. இதுக்கப்புறம் வீடியோ உனக்கு ஃபுல்லாக இருட்டாயிரும். அதனால போய் பேச கிடைக்கிறேன். இதுக்கப்புறம் முடிஞ்ச எடுப்பேன் இல்ல இருட்டாகுது. ஷேடோ பயமாகுது. போங்க போங்க போங்க. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். டேய் என்னடா ஃபுல் இருட்டாகுது அப்படியே போக போக. இல்ல புரியல. இதை பார்த்தீங்களா? இப்போதான் பார்த்து ஒருத்தர் தான் வர முடியும். சிங்கிள் லைன் வெளில எவ்வளோ வெளி இருக்குது. ஆனால் எவ்வளோ இருட்டாக பார்த்தீங்களா? இது ரொம்ப டேஞ்சர்னா கேமரா பிடிக்க முடியாது கையில. ஓகே கைஸ், ஆனால் இந்த மலைக்கு வரும்போது பார்த்து வாங்க. ஆமா இந்த முதல்ல ரொம்ப கஷ்டம் போல. டேய் கஷ்டம் நினைக்கிறேன்டா. டேய் ஏற கஷ்டப்படுறா, ஏறி பாருடா. ஸ்டாடி நல்லா இருந்துச்சு. போக போக போகும்போது போலாமா? முடியல இந்த ஸ்டெப்பு. இருட்டுக்குள்ள இருந்து இல்லைங்க எப்போ நிம்மதியா இருக்கு. ஹவ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் பாய்? பேகி பேண்ட் மட்டும் போட்டு வந்துடாதீங்க, இறங்கினே இருக்கான். அதுவும் பேகி ஜீன் மட்டும் போட்டு வந்துடாதீங்க. ஸோ இன்னொரு டைம் மலை யாராவது வரீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் போடாதீங்க. காலில் குத்துது, கையில் எடுத்துட்டு வாங்க. திரும்பி நீங்களே எடுத்துட்டு போயிட்டு கார்ல வச்சுங்க. பயணம் தொடர்கிறது. ஜோதிஷா
நிஜமா இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் நான் இங்கே ஃபிளாட் ஆயிட்டேன் மாமா. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆயிட்டேன் அப்போ. ஓகே மூச்சவங்கடா. லிட்டரலா இந்த ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னா ஹரிகட் போட்டோ வீடியோ பார்த்துருக்கேன். அப்படி கை பிடிச்சி ஏறுவாங்க. அதே மாதிரிதான் இருக்கு. என்ன சந்துக்குள்ள இருக்கு. ஆமா சந்தை பயங்கரம் வந்துச்சுல. ஆனா கை பிடிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல, எதுவும் கிடையாது. ஆமா அந்த படிக்கட்டு ஒண்ணு ஏறுது பாருங்க, ஹையன் ஸ்டெப்ஸ். இப்படி ஏற ரோலர் கோஸ்டர் மாதிரி இப்படி ஏறுன்னு இருக்கும். ஸோ வரும்போது சேஃப்டியா வாங்க. இங்க மழை பெஞ்சுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லிப்பியா இருக்கும். வராதீங்க. ஆமா மழை பெஞ்சா வரவே வராதீங்க, அவாய்ட் பண்ணீங்க. நல்ல சின்ன பசங்களை கூட்டிட்டே வராதீங்க, அவன் நீங்க தான் தூக்கிட்டு போகணும். கிளைமேட் நல்லா இருக்கும் வந்தோம். ஆனா வந்து எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. பயம் வர எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஒரு மாதிரி எனக்கு ஆல்ரெடி இருண்ட ரூம்ல தனியா இருந்தாலே பயம், சும்மா தனியா உட்காந்து. இதுல வேற இவ்வளவுதான் இருக்கு கேப். ஆமா அந்த நடுவுல ஸ்டெப்ஸ். பிளஸ் அதுல வந்து சத்தம் வரும், பறந்து வேற பறந்து போகும் டக்குன்னு. இப்படி ஏறி வந்துட்டு திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், சட்டுன்னு போகும். லைட்டா ஒரே ஒரு கோடு தான் தெரியுது, அதுலதான் நம்ம ஏறியே வந்து. ஆமா அப்போ ஒரு மாதிரி லைட்டா பயம் வருது. இன்னும் நல்லா இருக்கு. ஓகே गाइस அப்படியே போயிட்டே இருப்போம் மேல. இப்போ தெரியும் பின்னாடி எவ்வளவு இருட்டா இருக்குன்னு. கீழே இறங்குறாங்க. கீழே இறங்குதா? ஆமாண்டா. அது பக்கத்துல 100 மணிக்கு. ஓ பட் அது வழி எனக்கு தெரியல. சோ நான் போவேனா. ஏய் பாத்து ஊந்துற போறீங்க. நீங்க விழுந்தா இங்க பாத்துறா. அதான் அவளுக்கு அப்போது சொல்ல இருக்கானுங்க. எனக்கு இப்போ உள்ள ஓடுறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த இத்தனோண்டு ஸ்டெப்ல அதுவும் ஒரு 80 இல்ல ஒரு 75 டிகிரி இருக்கு. அதுல எப்படி இறங்கி கீழே போறோம்? அது யோசிக்கிறியே, இந்த கல் எப்படி எடுத்துருவோம் யூஸ் பண்ண மேல. ஆமா இல்ல, எவ்வளவு வெயிட்டா இருக்கும். அது மாதிரி எடுத்துறது வந்திருப்பாங்க. இந்த கம்பிலாம் அப்புறம் தூக்கி வந்திருப்பானுங்க. கம்பி கூட மேட்டர்ல. ஆமாடா கம்பி மேட்டர் இல்லையா? ஒரு கம்பி பார்த்தேன், எங்கேயோ ஒரு கம்பி பார்த்தேன்டா அங்க ஃப்ரண்ட்ல. தண்டிட்டாடி. இந்த பைப் எல்லாம் பாரு, கல்லு, இந்த கல்லுங்க இதெல்லாம் எப்பயோ கட்டிருப்பாங்க நினைக்கிறேன். எப்பயோ கட்டிருப்பாங்க அதெல்லாம். அதான் அப்ப கூட எத்தனை வந்திருக்கணும்ல, எப்ப எத்தனை வந்திருப்பானுங்க. இப்ப கடவுள் வந்து வந்து நான் மேல வந்துட்டோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கப்புறம் தூங்கலாமா? சொல்றேன். என்னது தூங்கலாமா? தூங்கலாமா? அவன் என்ன பண்றாங்க? எங்க சார் போறீங்க? கீழே பார்க்க பெருசா இருந்துச்சு. உள்ள வரும்போது கொஞ்சம் அங்கங்க அள்ளுட்டுச்சு. அதுலேயுமே சின்ன அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. இந்த இருட்டு தான் செம்மையா இருந்துச்சு, த்ரில்லிங்கா. நம்ம பயம் இருக்காது, ஆனால் கொஞ்சம் வராதிங்க. ஸ்மெல்லு ஆமா கீழே எல்லாம் வழி இல்ல. கீழே போனா ஒரே அடியா சொர்க்கம் தான். அதா காத்து தள்ளி விடுதுடா. அதுதான்டா அட்வென்ச்சரு. ஐயோ காத்து செம்ம காத்து தள்ளி விடுது. கீழே எல்லாம் பார்த்து அடைக்க கூடாது. கீழே பார்த்து நடந்தா செத்துருவோம். நாராயணா அப்ப தரைக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்டா? 500 அடிக்கு மேல இருக்கும்டா. 500 அடியா? Hi guys, welcome to Sunati. சரி ஓகே. எப்பறா இருந்துச்சு? ஐயோ டேய் கீழ விட்டு பாய் விடுறா. அள்ளி விடுது. அதுல அங்க பிளாக் போட்டுருக்காங்க பாரு. ஐயோ கீழ வந்து காத்து அடிக்கும்போது அங்க நின்னியா? ஏய் ஆடுதுடா. ரொம்படா. காத்து அடிக்கும்போது செம்ம ஆடுது. இன்னொன்னு சொல்லிட்டா, இந்த பிரிட்ஜ் எதுல தெரியுமா நின்று இருக்கு? பாருங்க இதெல்லாம் இந்த கம்பி இருக்கு. இரு டேய், இங்க இந்த பாத்தியா? இங்க இந்த கம்பி மேல இந்த கம்பி இருக்குல்ல, இதோட மெலிஸ் கம்பி, அதுல வந்து இத கட்டி வச்சிருக்கானுங்க. இருக்கு
गाइस இங்க வராதீங்க இந்த பக்கம்லாம் இங்க முடிச்சுக்கோங்க ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க் இந்த பக்கம் போகாதீங்க இங்க பாரு அதுல ஒரு கை நீங்க பழைய இரும்பு சமனுக்கு பழைய பிரேக் சம்பளம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாட் தான் அது இங்க வரலாம் பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கி இந்த பக்கம் போவானா நாங்க வந்து இங்க போயிருக்கோம் அவ்வளவுதான் போலாம் பட் ரிஸ்க் கொஞ்சம் பாத்துக்கோங்க இங்க செம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் செம்ம ஸ்பாட் இது நீங்க வந்து சும்மா ஸ்மால் ட்ரக்கிங் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வரணும்னா ஜாலியாக வந்துட்டு போகலாம் ஸோ நாங்கள் வேலூர்ல சித்தூர் வந்திருக்கோம் சித்தூர்ல வந்து புலிகுண்டு மயம் கூகுள் மேப் போட்டாலே காட்டும் உங்களுக்கு ஸோ வந்தீங்கன்னா சின்ன ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் ட்ரக் மேலே போயிட்டு கோவில் இருக்கும் கோவில் போய் சாமி கும்பிடுங்க இல்ல மேலே போய் பீஸ் அவுட் பண்ணலாம் இந்த பக்கம் கொஞ்சம் ரிஸ்கி கொஞ்சம் பார்த்து வாங்க பட் மற்றபடி செம்மையா இருக்கும் உள்ள வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ட்ரெக் 5 நிமிஷம் மட்டும் வந்து மேலே இருட்டா இருக்கும் அது செம்ம அட்வென்ச்சரஸா இருக்கும் மற்றபடி இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்பாட் செம்மையா இருக்கும் ஆப்போசிட் வரும் இருக்கிற இடமே இவ்வளவுதான் இருக்கு அவ்வளவுதான் எண்ட் ஆஃப் அவ்வளவுதான் நம்மதான் யாருமே நம்மதான் மேலே போயிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் கீழே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட வேண்டியதான் பசிக்குதா பயங்கரமா பசிக்குது கீழே இறங்கி ஓகே கீழே இறங்குவோம் ஸோ அந்த மலை வந்து பார்க்க பெருசா இருக்கும் புலிகுண்டு மலை ஆமா ஆனா வந்து சின்னதுதான் வெறும் எல் ஷேப் இப்படி போயிட்டு மேலே போகணும் அவ்வளோதான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நடக்கணும் அவங்க ஸ்லோப் மாதிரி மேலே ஏறும் அவங்க வந்து இருட்டாக இருக்கும் சின்ன டிஸ்டன்ஸ் தான் ஆனால் பார்க்கறது பெருசாக இருக்கும் அவங்களுக்கு சரி வாங்க பாய்ஸ் பசி சாப்பிட போகலாம் சாப்பிட போகிறோம் ஒரு ஆய் போகணுமா சரிங்க ஆய் போயிட்டு சாப்பிட போகலாம் ஒரு வழியா சித்தூர் புலிகுண்டு மலையிலேருந்து வந்து ஒரு நல்ல கட்டுன்னு அப்புறம் தான் வந்து டெம்பே வந்துச்சு நாங்கள் போன வந்து புலிகுண்டு மலை அது வந்து ஆக்சுவலி சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் சொல்றாங்க பட் எக்ஸாக்டா கூகுள் மேப்ல பிக் பண்றேன் அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து புதுசா இருக்கும் விகாஸ் வந்து புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வேலூர் நான் ரேண்டமா சுத்த ஆரம்பிச்சது இவன் வந்து புலிகுண்டு மலை பிளான் போட்டு அப்படியே இங்க வேலூர் வந்து இங்க சித்தூர் போயிட்டோம் அப்படியே ஸோ ட்ரெக்கிங் மாதிரி தான் ஸோ சின்ன மேலதான் போயிட்டு மேலே கீழே வந்து டக்குன்னு முடிஞ்சிடாது பட் ஃப்ரெண்ட்ஸோ போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து புதுசாக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இதே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லை வந்து ஒரு ட்ரெக்கிங் இல்லை ஒரு அட்வென்ச்சர் மாதிரி போகணும்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லை நியூ பிளேஸ்னா கமெண்ட் பண்ணுங்க நான் போய் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்ச லைக் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நான் கிளம்புறேன் பாய்